கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையானவர்களே, சத்துருக்கள் நம்மை சூழ வரும்பொழுது கர்த்தரே ஆவியான கொடியேற்றுவான்னு வசனம் இருக்கு. இந்த இடத்துல சத்துருக்கு முன்னால எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். பந்தினா என்ன? சாப்பாடு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற இடம் துக்கமாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், விருந்து. அப்படி சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது என் சத்துருக்கு முன்பாக, நம்மை பகைத்தவனுக்கு முன்பாக, நம்மை ஏளன பேசுவதற்கு முன்பாக, நம்மை வெறுத்தவர்களுக்கு முன்பாக, நம்மை மதிக்காதவர்களுக்கு முன்பாக, அற்பமான நினைச்சவங்களுக்கு முன்னால நம்முடைய தலையை உயர்த்துவாராம் கர்த்தர். அது ஆண்டவர் அப்படி செய்வாராம். எளியவனை சிறியவனையும் இதிலிருந்து எடுத்து உயர்த்துவாராம், கோபுரத்து முன்ன வைப்பார். நம்ம அவருடைய பிள்ளைங்களையா, அவரு நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார்ல, நாம் அவருடைய ஆடுகள். ஆகவே நமக்கு ஒரு குறையும் வராம சத்துருக்கள் வரும்பொழுது, பெருகும் பொழுது நமக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை மேல் அபிஷேகம் பண்ணுகிறார், உயர்த்தி வைப்பார், மேன்மைப்படுத்துவார். சத்துரு பார்த்து நம்மளை பார்த்து அவன் வெட்கப்பட்டு போவான். அடடா, இப்படி இருந்தமே ஒளிஞ்சிருவான்னு நினைச்சோம், இதோட கதை முடிஞ்சிருச்சு நினைச்சோம், பாரா இப்படி இருக்கிறானே என்று பார்த்து அவன் வெட்கப்படுற மாதிரி அவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒரு குறையில்லாமல் நம்முடைய பாத்திரங்களை, நம்முடைய எல்லா இடங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை நிறைத்து காட்டுவார். அங்கே சத்துருக்கு முன்னால் நம்ம தலை கவிழ்ந்து போகாதபடிக்கு நம்ம தலையை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் தலை உயர்த்தப்படும், தாழ்த்தப்படாது. இனி நீ தலை கவிழ்ந்து நடக்க மாட்டீங்க. இனி இங்கே வேதனையோடு நடக்க மாட்டீங்க, தோல்வியோடு நடக்க மாட்டீங்க. வெற்றி வீறு நடை போடுவீர்கள். ஆண்டவர் அவனு சத்துருக்கு முன்னால நமக்கு பந்தி ஆயத்து நம்ம தலை உயர்த்துவார். அவன் வெட்கப்படுவான், நம்முடைய தலை உயர்த்தப்படும். அருமையானவர்களே, உங்களுடைய தலை உயர்த்தப்படும். உங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா பிரச்சனைகள், சத்துருக்கள், போராட்டங்கள் கொண்டு வர எல்லா பிசாசின் தலை கவிழ்க்கப்படும். அவன் வெட்கப்படுவான். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆண்டவரே, நாங்கள் உயர்த்தப்படுவது உண்மை. எங்கள் சத்துருக்கு முன்பாக, எந்த பிரச்சனைக்கு முன்பாக நாங்கள் தலை கவிழ்ந்து இருப்பதில்லை, தலை குனிந்து நடப்பதில்லை. தலையை நிமர பண்ணுகிறவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.